iPhone 17 பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம 17, 17 Slim, 17 Pro, 17 Pro Max அப்படின்ற மாதிரியான 4 வேரியன்ட். இதுல வேற என்னன்னு பாத்தீங்கன்னா 15 Pro Maxல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரண்ட்ல டைனமிக் ஐலண்ட் பில் கூட கம்பேர் பண்ணும்போது 17 Slimல இன்னும் சின்னதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய 12 மெகாபிக்சல் 17 Slimல 24 அப்கிரேட் ஆயிருக்கும்னு வேற சொல்றாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா 6.3 இன்ச் டிஸ்ப்ளே 17ல. iPhone 17 Slimல பாத்தீங்கன்னா 6.6 இன்ச் டிஸ்ப்ளே இருக்கும். Pro Maxல தான் பாத்தீங்கன்னா 6.9 இன்ச் டிஸ்ப்ளே வரைக்கும் போகும். பட் இது எல்லாமே வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் இருக்கும். அண்ட் எப்பயும் மாதிரி ப்ரோல வந்து டைட்டானியம் அண்ட் என்ட்ரி லெவல் மாடல் அண்ட் இந்த ஸ்லிம் அலுமினியம் டிசைன். SoC பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா A19 இருக்கும். ப்ரோ வேரியன்ட்க்கு மட்டும் A19 Pro இருக்கும். இதுல ஹைலைட் என்னன்னா அந்த ஸ்லிம் அப்படிங்கிறது வந்து ஓவரால் லைனப்ல காஸ்ட்லியா இருக்கும். பட் எனக்கு டக்குன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா iPhone 6 வெண்டிகேட் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஏன்னா iPhone 6 எல்லாராலையும் ஈஸியா வளைக்க முடிஞ்சது. அந்த இருக்கலையே ஸ்லிம்மஸ்ட் iPhone இது வரைக்கும் வந்ததுலயே iPhone 6 தான். ஸோ இது ஸ்லிம்மா வரதை பத்தி ஒரு பக்கம் நமக்கு ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னா உள்ள வந்து ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி அது எப்படி எந்த அளவுக்கு பக்காவா டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத இங்க யோசிக்க வைக்குது. ஏன்னா டாலா இருக்கக்கூடிய இந்த போன் சென்டர்ல வெயிட் அதிகமா யாராவது போட்டாங்கன்னா வளைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. பட் பார்க்க செமையா இருக்கு.